Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சார காத்துல உட்காந்துட்டு இருக்கே, உடம்புக்கு என்ன ஆகுதுடா? உள்ள வயண்டாம்பி, சொன்னா கேளுடா. தர்மு, நாம எந்த விஷயத்துல கொடுத்து வச்சிருக்கோமோ இல்லையோ, ஒரு விஷயத்துல ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கோம். அம்பி மாதிரி ஒரு சத்புத்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணா தபஸ் இருக்கலாம். 2 தடவை கொரப்பிரசவானதை ஈடுகட்டுற மாதிரி. ஈடுகட்டுறது என்ன, அது அப்படியே மறக்கடிக்கிற மாதிரி ஒரு மணியான புள்ளையை கொடுத்துருக்கான் அந்த ஆண்டவன். நம்ம அம்பி ஸ்லோகங்களை சொல்றதா இருக்கட்டும், மந்திரங்களை சொல்றதா இருக்கட்டும், அவன் உச்சரிப்பு நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன மாதிரி இல்லாம அவனாவது எல்லாத்தையும் ஒத்துப்படி பண்ணணும். மற்றவ எல்லாரும் அவனுக்கு அடுத்தபடியில தான் இருக்கணும். சந்தான ராமா, சந்தனம் அரைச்சுட்டு இருக்கியா? வாங்க மாமா, என்ன விஷயம்? டேய், 10-12 பூணூல் இருந்தா குடுறா. 10-12 பூணூலா? எதுக்கு மாமா? அமெரிக்காவில் இருக்க என் பையன் சிவகுமார் அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு ஆவணி அவிட்டத்துக்கு பூணூல் போடுறதுக்காக 10-12 பூணூல் கேட்டான். அதான் வந்தேன். இங்க இருந்த வரைக்கும் சந்தியாவந்தனம் கூட பண்ணாதவன் அங்க போய் பூணூல் போட்டுக்க போறானா? இதெல்லாம் ஒரு தமாஷா போயிடுத்து வாழ்க்கை. கைகாரியமா இருக்கேன், அம்பிகிட்ட அனுப்பி வைக்கிறேன். மறந்துடாம அனுப்பி வை, ஃபோன் பண்ணுவான். கண்டிப்பா. வரட்டுமா? வாங்க. வரேன்.
ஆமா. என்ன கோச்சுக்கலன்னா நான் ஒன்று சொல்லாமா? எதுக்காகடி இந்த பீடிகை எல்லாம்? என்னைக்கு நான் உன்னை கோச்சுட்டு இருக்கேன்? ஏன்னா நாம கஷ்டப்பட்டது போதும், அம்மியும் தர்பக்கட்டை தூக்க வச்சிடாதீங்க. தர்மாம்பா, கோச்சுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே உன் புத்தி கோணலா போறதா? 8 தலைமுறையா வைதிகம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற குடும்பத்துல வந்த வண்டினா அதுக்காக அம்பியோட தலையெழுத்தும் அப்படியே தான் இருக்கணுமா? உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த வைத்தியம் நமக்கு முழுசா 3 வேளை சோறு போடலையே. நம்ம அக்ரஹாரத்தையே எடுத்துக்கோங்க. இந்த தலைமுறையை சேர்ந்தவ எத்தனை பேர் இங்க இருக்கா? எல்லாரும் பட்டணத்தை பார்க்க போயிடுறா, இல்ல கடல் தாண்டி உத்தியோகத்தை தேடின்னு இருக்கா. இவ்வளோ ஏன், அன்னைக்கு பார்வதி என்கிட்ட சொன்னா, இந்த அக்ரஹாரத்துல இருந்து இருந்து என்ன சுகத்தை கண்டோம் அப்படின்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. 4 பொம்மை நாட்டிகள் கூடினாலே இந்த மாதிரி அபிலாசைகள் தான் வரும். உங்களுக்கு கோவம் வந்தாலும் நான் சொல்றது நியாயமா தோணலையா? நம்ம அம்பியும் டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது ஆகட்டுமே. அங்க வெளியில திண்ணையில உட்காந்துட்டு மணல்ல வீடு கட்டின்னு இருக்கான், ஏதோ பெரிய இன்ஜினியர் மாதிரி. அவன் மணல்ல வீடு கட்டுறான்னா நீ மனசுல கோட்டையே கட்டுற. ஏதோ என் மனசுல இருக்கிற ஆசையை வெளிப்படுத்தினேன். பணம் தான் பிரதானம்னு நினைக்காத. பணத்துக்கும் பிரதானம் கொடுங்கன்னு தான் சொல்றேன். என் புள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நன்னா தெரியும். அவன் எனக்கும் புள்ளைங்கிறத மறந்துடாதீங்கோ. குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த நமக்கு இந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். பிரச்சனைங்கிறது நாமளே போறோம். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எதுக்கு ஸ்னேகா கிட்ட நானே பேசி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஐ ஷால் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி அதர் சைட் ஆஃப் ஸ்னேகா. என்ன தாட்ஸ், என்ன யோசனை? அடுத்த மூவ் என்னன்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரோஜா, இன்னொரு காஃபி. ஸ்னேகா, உனக்கு வேணுமா? நோ தேங்க்ஸ். தாட்ஸ், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேனேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன என்னோட அடுத்த மூவ் என்ன நீ சொல்ல போறிய? நானே பார்த்துக்கிறேன். நான் அதை சொல்லல தாட்ஸ். உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனா எதுவுமே ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். இல்லைன்னா ஆபத்துல தான் கொண்டு போய் விடும். கரெக்ட் தாம்மா. சில ஆபத்துகளை நாமே தேடி போவோம், சில ஆபத்துகள் நம்ம தேடி வரும். நீதான் மூவ் பண்ணணும். உன் பொசிஷன் ரொம்ப ஷேக்கியா இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுமா. நான் எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். இட்ஸ் யுவர் டர்ன் நவ. ஃப்ளவர் புக்கே கொடுத்தோன்னு உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக அழகான ஃப்ளவர்களை கொண்டு குப்பை தொட்டியில போடலாமா? செக். பிடிச்சவங்க கிட்ட இருந்து வந்திருந்தாலும் பூவை எவ்வளவு நாள் தான் பாதுகாக்க முடியும்? உங்க பிஷப் கோட்டை விட்டுட்டீங்களே. நான் என் பிஷப்பை தானேம்மா கோட்டை விட்டேன், ஆனா நீ என் ஃபியூச்சரையே கோட்டை விட்டுருவ போல இருக்கே. We all know that you are upset about something or somebody. அதனால அடுத்த வாரம் உங்க அப்பா அம்மாவை இங்க வர சொல்லியிருக்கோம். ஷாக், ஐ மீன் மறுபடியும் செக்.
என்னம்மா ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருக்க? அடுத்ததா எங்கே மூவ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஓப்பனிங் கிடைக்காமலா போயிடும்? சரி, நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். வாட் இஸ் பாதரிங் யூ? தாட்ஸ் என் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதிலாக விளையாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்களேன். ஓகே, ஐல் கீப் செக்கிங் ஆன் யூ. விளையாட்ட சொன்னேன். நீங்கள் விளையாட்டை சொன்னீங்க, ஆனால் நான் அதை விளையாட்டாக எடுத்துக்கல. செக். மறுபடியும் செக். மறுபடியும் ஓ, ஒன்ஸ் அகைன் செக். என்னம்மா அது இங்கே எங்கேயும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்க? நீங்கள் அப்படி மூவ் பண்ணால் நான் இப்படி மூவ் பண்ணுவேன். இதே சுச்சுவேஷன் தான் திரும்ப திரும்ப வரும். சரி, இப்போ இதுக்கு என்னதான் முடிவு? ஸ்டேல் மேட். இந்தம்மா காஃபி எடுத்துக்கோ. காஃபியும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். இதோ பார், நேத்திக்கு அப்பா அவசரப்பட்டு பேசுனது மனசில் வச்சுண்டு ஏன் மூஞ்சியை தூக்கின்னு உட்காந்துருக்க? ஆ, நான் ஒன்று தான் சொன்னேன்னா? நானும் இப்போ யாரையும் எதுவும் சொல்லலையே. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்னை தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நன்னா இல்லை, கொஞ்சம் கூட நன்னா இல்லை. காஃபி எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஏண்டி இப்படி இருக்க? நேற்று ராத்திரியிலேருந்து கொலை பட்டினி கடந்துண்டு உடம்பு கெடுத்துண்டு என்னடி என்னடி இதெல்லாம்? பார்வதி, அந்த காஃபி இங்கே எடுத்துன்னு வா. எல்லாம் 2 நாளில் சரியாக போயிடும்டி. அடிச்சுக்கிறது அணைச்சிக்கிறது நடக்காத விஷயமா இந்த ஆற்றுல. இல்லைன்னா நான் அப்புறமா போய் அவளை சமாதானப்படுத்துகிறேன். நான் பேச வர வேண்டாமா? சிம்பாலிக்காக கதவை சாத்தி காட்டுறா பாரு. காலத்து குழந்தைகள். எந்த காலமாக இருந்தா என்ன, அந்தந்த வயசுக்குண்டான வக்கரங்கள் இருந்துன்னு தானே இருக்கும். தெரியுறதோன்னா உள்ளே போயேண்டி போ. கேஸ்காரனாக தான் இருக்கும். நேற்றுக்கே சிலிண்டர் எடுத்துன்னு வரேன்னா கடங்காரன் இன்னைக்கு வந்திருக்கான். பணத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அவனுக்கு வேற ₹1.40 தண்டம் ஆகணும். யார் வேணும்? மிஸ்டர் மகாதேவன் இருக்காரா? அதுக்கு என்ன இவ்வளோ தயக்கம்? இருக்கார், உள்ளே வாங்க. நீங்கள் யார்? என் பேரு முரளி. ஓ சரி, உள்ளே வாங்க. பார்வதி, சில்லறையா இல்லை 200. எங்கள் அம்பியோட ஃபோட்டோ 9 வயசில் எடுத்தது. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான். இப்போ அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சா தேவையில்ல.
குட் மார்னிங் சார். ஆ, சொல்லுப்பா முரளி, என்ன விஷயம்? நான் நீரஜா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்றேன்னு. சொன்ன மாதிரி வந்துட்டியாக்கும். ஆனா சில விஷயங்களை சொல்ல முடியாம தவிக்கிறேன். பார்வதி, காஃபி ஆறி போயிடுத்து, உள்ள எடுத்துன்னு போ. போ. காஃபி வேணா ஆற போடலாம், பேச வந்த விஷயத்தை ஆற போடக்கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். சொல்லணும்னு வாய் துடிக்குது, சொல்லாதேன்னு மனசு தடுக்குது. டயலாக்ல வேண்டாம், நேரடியா விஷயத்துக்கு வா. முதல்ல இதை வாங்கிக்கங்க. உங்களை மாதிரி பெரியவங்களெல்லாம் பார்க்க வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது இல்லையா? அப்ப பாக்கு வெத்தலையோட வர வேண்டியது தானே? பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, நான் எதையுமே வெளிப்படையா பேசுறவன். Tell me, what is going on between you and Neeraja? என் பொண்ணை பத்தி பேசதானே பேசி வச்சுன்னு வந்திருக்கேள். பார்வதி, நான் அவளை கத்தினது, திட்டினது எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா அக்ஷரம் பெசகாம அங்க போய் சேர்ந்திருக்கு. அதான் பெரியவர் அடிச்சு புரண்டு ஓடி வந்திருக்காரு. இந்த லட்சணத்துல கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காடி. என் கண்ணுல மண்ணு தூவினது போறாதுன்னு பகவான் கண்ணிலேயே மண்ணை தூவிருக்கா. ஏன் சார், இப்ப எதுக்காக இங்க திருப்பள்ளி எழுச்சி? விசா கலெக்ட் பண்ணிட்டு போகவா, இல்ல என் பொண்ணையே கலெக்ட் பண்ணிட்டு போகவா? வெட்டி புதைச்சிருவேன், புதைச்சிருவேன். என்ன பார்த்துட்டு இருக்கேள்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பார்க்கிறேள். நிஜமாவே புரியல. எனக்கு புரிஞ்சது ஒரே விஷயம்தான். ஆத்திரத்திலையும் வேகத்திலையும் வார்த்தைகள் வெடிச்சு நிறுத்துறா. டா போட்டு பேசாம மரியாதை கொடுத்து பேசணும். யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும். பரவாயில்ல நீரஜா, இவர் என்ன டா போட்டு பேசட்டும். அதுக்குண்டான உரிமை இவருக்கு இருக்கு. எந்த உரிமையும் எனக்கு தேவையில்லை. எந்த விதமான உறவு முறையும் நான் கொண்டாட தயாரா இல்லை. Just tell me one thing. நீ நீரஜாவை லவ் பண்றியா இல்லையா? உன்னைத்தான் கேட்கிறேன். எஸ், in a way. I love her.
in a way, whatever way it be, you love her. அப்படித்தானே? நான் சொல்ல வந்தது நான் ஏற்கனவே என் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். நீ போலாம். ஒரு நிமிஷம். பார்வதி, இவன் மரியாதை தெரிஞ்சவனா இருந்தா, வெக்கம் மானம் சூடு சொரண இருக்கிறவனா இருந்தா இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டான். நீதான் அம்பின் மகாதேவனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? நீ அவரோட தான் இருக்கணும்னு சொல்லுவார். பெத்தவா முக்கியமா வளர்த்தவா முக்கியமா அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டமே நடக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கே கன்ஃபியூஸ் ஆகிற நீ இதுல என்ன முடிவெடுப்ப? குழப்பங்களும் சிக்கல்களும் தான் உண்டாகும். இது எல்லாத்துக்கும் மேல உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதான் எப்படியாவது யூஎஸ் போயிடணும்னு துடிச்சுட்டு இருக்கியே, அந்த கனவு கனவாவே கலைஞ்சு போயிடும். முரளியோட சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா என்னோட சாப்டர் இப்பதான் ஆரம்பிக்கிறது. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. ராஜத்துக்கு குறப்பிரசவம் ஆனா இன்னைக்கு தானே தர்மவுக்கு பிரசவம் ஆச்சு. இல்ல தனக்கு பிறந்திருந்தா இப்படித்தான் பிறந்திருக்குமோ அப்படிங்கிற ஆதங்கத்துல அம்பியை தன் குழந்தை மாதிரியே நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு. அவா நினைக்கிறாளோ இல்லையோ, நீங்க நினைக்க வச்சிருவாள்னு நினைக்கிறேன். நம்ம குலதெய்வம் வெங்கடாச்சலபதி முன்னாடி கற்பூரத்தை அணைச்சு பொய் சத்தியம்னா பண்ணிருக்காவா? அந்த அளவுக்கு தொழுத்து இருக்குடி, உடம்பும் சரி மனசும் சரி. சரி, இப்போ வெளிப்படையா சொல்றேன், நான் முரளியை காதலிக்கிறேன். நேத்திக்கு அம்மா சொல்லிட்டு இருந்தா, வைத்திக்கே வழி இல்லாத போது இந்த வைதிகம் எதுக்கு அப்படின்னு. வைதிகம் பண்ணினா வரும்படி வராதப்பா. ஏண்டா எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம நிறைய பேர் ஆத்துக்கு போய் வைதிக காரியங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கியா? எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்?